உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த நம்மளுடைய ஹெர்பல் ஷாம்பு மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஹெர்பல் ஷாம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக இருக்குது, ஹேர் க்ரோத் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஹேர் ஃபால்ஸ் இம்மிடியேட்டாக நல்லா ஸ்டாப் ஆகிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் இந்த ஹெர்பல் ஷாம்பு. இதை எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, ஸோ மேக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த முடி பிரச்சனைன்றது ஒரு தீராத ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஸோ என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி தான், எவ்வளோ ஹேண்ட்மேடில் வந்துட்டு நாங்கள் வந்து நிறைய மூலிகள் போட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறோம், ஆயில் செய்கிறோம், நாங்கள் ஷாம்பு போடுறோம், வீட்டிலே செஞ்சு போடுறோம். அப்பவும் வந்துட்டு எங்களுக்கு இந்த முடி பிரச்சனை சரியே ஆக மாட்டாத கவலைப்படுறவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இது ஒன்றுமே ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணுறதை விட அது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். இப்போ செம்பருத்தி பூனா அது பூவை நீங்கள் வந்துட்டு காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எல்லாமே ஒரிஜினலாக நாங்கள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆசைப்படக்கூடிய நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, முடி கொட்டுதுன்னு கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஃபீல் பண்ணாதீங்க, சந்தோஷமாக இருங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ப்ராடக்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆர்கானிக் தான், உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. ஆண் பெண் குழந்தைங்க கிட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய முடி கொட்டுற பிரச்சனையை உடனே ஸ்டாப் பண்ணி நல்லா அடர்த்தியாக கருமையாக நல்லா பவுன்ஸியாக நீளமாக முடி வளர்றதுக்கான ப்ராடக்டான ஹெர்பல் ஷாம்பு மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே சேர்த்து நியூவாக நம்ம அட்வான்ஸ்டாக ஒரு ஷாம்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது கூடவே நம்ம அது என்ன ஷாம்பு, அந்த அட்வான்ஸ் ஷாம்புக்கும் இந்த ஹெர்பல் ஷாம்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ஸோ ரெண்டுத்துக்குமே வந்துட்டு பெனிஃபிட் வந்து என்ன வேரி ஆகுது என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வியூவர்ஸ், அந்த மேக்கிங் வீடியோ என்ன, நாங்கள் அந்த ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறோம் என்பதை பார்க்கலாம். ஹெர்பல் ஷாம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சிக்கக்காய் எடுத்துக்கிறேன். நல்லா சிக்கக்காய் வந்து காய வச்சுருங்க, வெயிலில் காய வச்சு சிக்கக்காயை பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. நான் வந்து சிக்கக்காயை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓமம் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் காய வச்சு தான் நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஷாம்பு ரெடி பண்ணுறதுனால ஷாம்பு ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும்னா நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வெயிலை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. ஓமமும் நீங்கள் வந்துட்டு வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம குளிர்ச்சியான ஐட்டங்கள் எல்லாமே சேர்க்குறோம் இல்லைங்களா, ஸோ அதனால் கோல்டு எதுவும் பிடிச்சிடக்கூடாது, நீர் கோத்துறக்கூடாது, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு பாதுகாப்புக்காக ஓமம் சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் கிராம்பு எடுத்துக்குங்க. ஸோ கருஞ்சீரகமும் கிராம்பும் சம அளவு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன், சம அளவு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயமும் நீங்கள் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையும் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் முருங்கை இலையும் காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. நம்முடைய முடி வளர்ச்சிக்கும் சரி, முடி வராமல் இருக்கிறதுக்கும் சரி, முடி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் செம்பருத்தி பூவையும் நான் வந்துட்டு காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுட்ரு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மருதாணி பவுடர், இது எல்லாமே காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரி எடுத்துக்குங்க. அவரியும் நல்லா பவுட்ரு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அவரி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆவாரம் பூ பவுட்ரு எடுத்துக்குங்க. இதெல்லாமே நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருகம்புல் பவுட்ரும் நீங்கள் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேரை பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. அப்புறம் வேப்பிலை, நமக்கு வந்து தலையில் சிரங்கு ஏதாவது இருந்துச்சுனாலும் அது சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம தலையில் எந்த சிரங்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் பாதுகாக்கும். ஸோ அதனால் வேப்பிலையும் நான் எடுத்துக்கிறேன், வேப்பிலை பவுடரும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொய்யா இலை பவுடரும் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை பவுடரும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா காய வச்சு பவுடராக எடுத்துக்கலாம். பவுடராக எடுத்து நம்ம ஷாம்பு ரெடி பண்ணும் போதும் ஒரு வருஷத்துக்கு ஷாம்பு கெட்டு போகாது. சேம் டைம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்காது, உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் இம்மிடியேட்டாக ஸ்டாப் ஆகும், நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்கும், உங்களோட ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கும்.
உங்களுக்கு மைல்டு ஷாம்பாவும் இது வேலை செய்யும், ஹெர்பல் ஷாம்பாவும் இது வேலை செய்யும். ஸோ இவ்வளோ மூலிகைகளும் நம்மளுடைய ஹேருக்கு நல்லது, நம்மளோட உடலுக்கும் நல்லது, நம்மளோட உடல் சூட்டையும் தணிச்சு நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது இது எல்லாத்துலேயும். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம எதில் மிக்ஸ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். இப்போ இந்த பவுடர் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மேஜர் இன்க்ரீடியண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷாம்பு பேஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். என்னென்னா நீங்கள் ஷாம்பு பேஸ் வாங்கி அதில் இந்த இன்க்ரீடியண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் ஷாம்பு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தான் இது. இப்போ நம்ம வந்துட்டு 1/2 லிட்டர் ஷாம்பு செய்கிறோம். ஸோ 1/2 லிட்டர் ஷாம்பு செய்யறதுக்கு தேவையான அளவு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 1/2 லிட்டர் பேஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஷாம்பு பேஸ் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன், நான் எதெல்லாம் 1/2 டீஸ்பூன் சொல்கிறோனோ அதெல்லாம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. எதெல்லாம் 1/4 டீஸ்பூன் சொல்கிறோனோ அதெல்லாம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கொய்யா பவுட்ரு சேர்த்துக்கலாம். அருகம்புல் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மருதாணி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மருதாணி பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வேப்பிலை பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஆவாரம் பூ பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். முருங்கை இலை பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். செம்பருத்தி இலை பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கரிசலாங்கண்ணி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அவரி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வெட்டி வேர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வெந்தயம் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதாவது கருஞ்சீரகமும் லவங்கமும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பவுடரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஓமம் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடைசியாக சிக்கக்காய் பவுடர் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சிக்கக்காய் பவுடர் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுமாரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஷாம்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கூடிய ஹெர்பல் ஷாம்பை 3லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் சன்லைட்டில் வச்சு எடுக்கணும். நல்லா ஊறணும். உங்களுக்கு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நல்லா ஊறணும். உங்களுக்கு நீங்கள் சன்லைட்டில் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வெயில் இல்லைனா கூட நீங்கள் ரூம்லேயே நல்லா ஊற வைக்கலாம். ஆனால் வந்துட்டு குறைஞ்சது 3 நாள் கழித்து தான் நம்ம இது வந்துட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் 3 நாள் ஊற வச்சது இருக்குது. நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த கலரில் மாறிடும் உங்களுக்கு. ஸோ பவுட்ரு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். 3 நாள் நம்ம சன்லைட்டில் வச்சு எடுத்ததுனால இந்த கலரில் மாறி இருக்குது. இப்போ இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஷாம்பு. ஸோ இப்படி தான் நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி சேல் பண்ணுறோம். ஸோ இன்னும் நம்ம வந்துட்டு இது கூடவே நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக ஒரு நியூவான ஒரு ஷாம்பு நம்ம லான்ச் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது ரெடி பண்ணக்கூடிய இதே இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். கூட எக்ஸ்ட்ராவாக 2 இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னிகா பூ பவுடரும் நம்ம இதில் சேர்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ பவுடர், அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹெர்பல் ஸ்மெல் வந்துட்டு எங்களுக்கு செட் ஆகலை, கொஞ்சம் வாசனையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இதாவது ஃப்ளேவர் ஸ்மெல் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்க. ஸோ அதுக்காக நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாஸ்மின் ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஜாஸ்மின் ஃப்ளேவர் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்னிகா பூ பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான பூவாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பூவை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கேல்ஃபில் வந்து உங்களுக்கு ஏதாவது அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை ரிலீஸ் பண்ணி அங்கே ரத்த ஓட்டங்களை சீராக பாய வச்சு முடியை வந்துட்டு நல்லா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு சத்துக்களை வந்துட்டு இந்த பூ கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக நான் அந்த பூவை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்மெல்லுக்காக மல்லிகை பூவும் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ இதுவும் ஹெர்பல் தான். எக்ஸ்ட்ரா 2 பூ பவுடர் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ்டாக ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 1/2 லிட்டர் 300 ரூபாய் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஹார்னிகா ஹெர்பல் ஷாம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
ஆஃப் கேஜி 350 ரூபா. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். எனி ஒன் ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நியூ நம்பர் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. இது 2 ஷாம்புமே ஹெர்பல் ஷாம்பு தான். இவ்வளோ நாளாக நம்ம இந்த ஹெர்பல் ஷாம்பு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருக்குது இந்த ஷாம்புக்கு. கூட அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்துட்டு ஷாம்பு வெரைட்டிஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. டேண்ட்ரஃப் ஷாம்பு ஒன்று இருக்குது, ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ஷாம்பு தான் இருக்குது. கூட அட்வான்ஸ்டாக ஒரு ஷாம்பு நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதால் உங்களுக்காக தான் இந்த அட்வான்ஸ்டு ஆர்னிகா ஷாம்பு நம்ம வந்துட்டு ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வியூவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஷாம்பை மாற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹெர்பல் ஷாம்பு பிடிச்சி போச்சுன்னா அது மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நியூவாக இருக்கக்கூடிய கிளைண்ட்டு தான் நீங்கள் வந்துட்டு ஷாம்பு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அதை ரெடி பண்ணி கொடுங்க, நல்ல நறுமணமாக இருக்கிற மாதிரி. ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த ஹெர்பல் ஸ்மெல் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல, கொஞ்சம் நல்ல ஒரு மல்லிப்பூ ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஷாம்பு ரெடி பண்ணி கொடுங்க நீங்கள் கேட்டதால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்மெல், மல்லிப்பூ ஸ்மெல் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு மல்லிப்பூ ஸ்மெல் வந்து நம்ம இந்த ஆர்னிகா ஷாம்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி ரெண்டுமே வந்துட்டு இம்மிடியேட்டாக ஹேர் ஃபால்ஸை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹெர்பல் ஷாம்பு தான் இது. வந்து ஆண் பெண் கிட்ஸ் எல்லாரும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 வயசுக்கு மேலே இருந்து குழந்தைங்களும் தாராளமாக நம்மளுடைய இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஹேர் ஃபால்ஸ் ஆகிறதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல். ஸோ அந்த கெமிக்கல் இல்லாத ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும் போதும் நமக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹேர் ஃபால்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவது இதில் சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம முடி வளர்ச்சியை தூண்டும். நம்ம முடியோடைய வேர் கால்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே முடி வந்து உங்களுக்கு கொட்டாது இல்லைங்களா. ஸோ இந்த ஷாம்பு வந்து நம்மளுடைய முடி வேரில் இருக்கக்கூடிய அந்த கால்களை நல்லா ஸ்ட்ராங்காகும். ரத்த ஓட்டத்தை வந்துட்டு சீராக பாயறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சத்துக்கள், நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். முடிக்கான எல்லா சத்துக்களுமே இருக்குது. நிறைய முடி பிரச்சனை இப்போ வந்துட்டு 10 வயசு பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நிறைமுடி பிரச்சனை இருக்காது, முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகாது. பாடி வந்துட்டு ஓவர் ஹீட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் மென்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட் இல்லாமல் உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை நார்மலாக வச்சுருக்கும். நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த ஷாம்புக்கு. விட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோ சூப்பரான ஹெர்பல் ஷாம்பு இது. யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ரேட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ரேட்லாம் கிடையாது. உங்களுக்கு ½ லிட்டரே 300 ருபீஸ் உங்களுக்கு ஹெர்பல் ஷாம்பு. நியூவாக லான்ச் பண்ணியிருக்க இந்த ஆர்னிகா ஷாம்பு பார்த்தீங்கன்னா 350. பட் உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட் தான். ஏன்னா இவ்வளோ நல்ல ப்ராடக்ட், ரொம்ப ஹைஃபையாக உங்களுக்கு ரேட் இல்லாமல் நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக இருக்கும். ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல பியூட்டி டிப்ஸில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் ஆமீனா.